மிதுன் வராரு. அதிமுகவினருக்கு மிதுனை தெரியும், திமுகவினருக்கு தெரியும். பப்ளிக்கு மிதுன் யாரு? இங்கேயும் வாரிசு அரசியல்னா கரைந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இன்னும் உடையாதான். வாரிசு அரசியல் வந்தாதான் இப்ப எவ்வளவு இருக்கோ அதை அப்படியாவது தாக்கு பிடிச்சி நிற்கும். விஜய் ஆதரவுல எடப்பாடி சிஎம் அல்லது எடப்பாடி ஆதரவுல விஜய் சிஎம். இதுதான் நேச்சுரலான இது. SS நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபமாக அரசியல் கட்சிகளில் இன்டர்னலாக பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகிறது. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், ஏன் தாவேகாவை எக்ஸ்டெண்ட் பண்றதா இருக்கட்டும், அரசியல் அரங்கத்தில் உட்கட்சிகளுக்குள்ள நடப்பது என்ன அப்படின்ற கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண நம்மோடு அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம் கார்கே. அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கு. அதிமுகவை மையப்படுத்தி சமீபமாக நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம். அதிமுகவில் மிதுனை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு குரல். வாரிசு அரசியல் அதிமுகக்குள்ள வருதா? அது உறுதியான தகவல் தானா? மிதுனை கொண்டு வரதில் தப்புன்னு நான் நினைக்கல. ஏன்னா அதுக்கான டைம் வந்தாச்சுன்னு தான் அந்த கட்சிக்குள்ள நான் பார்க்குறேன். ஓகே, நான் எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன்னு சொல்லி அவர் வந்ததும் சசிகலா காலில் விழுந்துருவாருன்னு சொல்லும்போது இல்லை, அதிகாரத்துக்காக தான் எல்லாம் அவர் நிற்பாருன்னு சொன்னதும் நம்ம தான். அதுக்கு பிறகு இதே மிதுன் உன்னோட ஒரு பேச்சுக்காக தான் நம்ம கடுமையாக அவருக்கு எதிராக களமாடி ஐடென்டிஃபை த எனிமி, எடப்பாடி தான் எனிமின்னு சொல்லி, ஏன் விஜய் கூட எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி செங்கோட்டையன், சத்யபாமா, லோகேஷ் இவங்கள வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருங்கிற லெவல் வர நாம் பண்ணினாலும் சரி, இன்னொரு சைடில் தென் மாவட்டத்தில் அவரை நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் களத்துக்குள்ளே இறங்கி டெபாசிட் இழக்க செய்ததுனாலும் சரி, 24 மன்னார் நாவிதர் குயர் போன்ற சம்பவங்களை அவருக்கு எதிராக திருப்பினாலும் சரி, அண்ணாமலை ஃபேக்டர் அவரை வீழ்த்தினாதான் அண்ணாமலைக்கு எதிர்காலம்னு நம்ம முன்னெடுத்து வச்சதுனாலும் சரி. ஆனால் இந்த 24 பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் எடுத்த ஓட்டு அவருக்கு ஓட்டு. இவ்வளவு நெருக்கடியும் மீறி அவர் 21 எடுத்த ஓட்டு அவருக்கு ஓட்டு. இப்போ அதில் மேலும் நெருக்கடி சிவி சண்முகம், விஜயபாஸ்கர்லாம் கொடுக்குறாங்க என்றாலும் இனிமேல் அந்த கட்சி நாளைக்குள்ள காலகட்டத்தில் நிற்கணும்னா அது ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு தீபா ஜெயக்குமார், ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள ஜெயலலிதா ஒரு கொள்கை பரப்பு செயலாளராகட்டும் ஏதோ ஒரு பொறுப்பில் வச்சுருப்பாங்கன்னா தெளிவாக தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதா மாதிரி அந்த கட்சியை பிடிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா இவங்களை ஊழல் குற்றச்சாட்டம் கிடையாது, ஃப்ரெஷ் ஃபேஸாக நின்றுருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கட்சி இன்னைக்கு எவ்வளோ சதரிப்பை இன்னைக்கு 20 விழுக்காடுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை புது போல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு அந்த கட்சியோட பலகீனமும் ஒரு காரணமாக அமைஞ்சிடுச்சு. இது இப்போ இருக்கிற ஓட்டும் 20 கீழே தான் இருக்கும். இப்போ அமைப்பு ரீதியாக நிறைய பேர் தாவேக்காவுக்கு போன கண்டிப்பாக அதுக்கு அங்கங்கே ஒரு பின்னடைவு இருக்க தான் செய்யும். இபிஎஸ்னுடைய மகன் அப்படின்றத தாண்டி ஒரு இளைஞர் ஃபேஸ் அப்படின்னா ஒரு தெரிந்த முகமாக இருக்கணும். இப்போ அண்ணாமலை அவர் புதியவராக இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தார், இளைஞர்கள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ மிதுன் வராரு. அதிமுகவினருக்கு மிதுனை தெரியும், திமுகவினருக்கு தெரியும். பப்ளிக்கு மிதுன் யாரு? அப்போ மிதுன் வந்தால் என்ன பப்ளிக் இருந்து ஓட்டு எடுக்க முடியும்? அதாவது எடப்பாடிக்கு வாரிசாட்டு மிதுன் தான் வந்தாக முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்னாலும் சரி, என்சிபினாலும் சரி, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டினாலும் சரி, இந்தியா ஃபுல்லாக மாநில கட்சிகள் வாரிசு அரசியல் தான் பயணிக்கிறாங்க. வாரிசு அரசியல் இல்லைன்னா அது டிஸ்இன்டகிரேட் ஆகி டிசிபேட் ஆயிரும். அசாம் கன பரிஷத்துக்கு வாரிசு அரசியல் கிடையாது. என்னாச்சு, கட்சி இருக்குதா? அப்போ வாரிசுகள் தான் அந்த கட்சியை காப்பாற்றுது. இப்போ சஞ்சய்காந்தி ஏர் கிராஷில் இறந்த பிறகு ராஜீவ்காந்தி கொண்டு வந்தனால தான் காங்கிரஸ் இன்னைக்கு வர நிற்குது. ராஜீவ்காந்தி பிறகு சோனியா, அப்படி தான் அந்த குடும்பம் தான் நிறுத்தி வைக்குது. ஸோ ஒரு தேசிய கட்சிக்கு என்ன நிலைமைன்னு சொன்னால் பாஜகவையும் கம்யூனிஸ்டையும் தவிர மற்ற கட்சிகளுக்கு இந்த வாரிசு அரசியல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக தான் இருக்குது. ஐடியாலஜிக்கலி பேஸ்டு ரைட் விங் பாஜக, லெப்டிஸ்ட்டு கம்யூனிஸ்ட் தவிர மற்ற கட்சிகளுக்கு வாரிசு அரசியல் மஸ்டாக தான் இருக்குது. ஆனால் அதிமுகவுடைய தோற்றமே திமுக எதிர்ப்பு, வாரிசு அரசியல் எதிர்ப்பு. அதிமுகவில் ஒரு சாதாரண ஒரு நபர் டக்குன்னு ஒரு பதவிக்கு வர முடியும். இங்கேயும் வாரிசு அரசியல்னா கரைந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக இன்னும் உடையாதா? வாரிசு அரசியல் வந்தால் தான் இப்போ எவ்வளவு இருக்கோ அதை அப்படியாவது தாக்கு பிடிச்சி நிற்கும். இப்போ எல்லாமே எடப்பாடி ஏற்றுக்கிட்டவங்க தான் நிற்பாங்க. கடைசியாக 26க்கு மேலேயும் சிவி சண்முகம் பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டுட்டாரு. 31 தொகுதியில் பாமகவால் தான் ஜெயித்தீங்க, வன்னியரால் தான் ஜெயித்தீங்க, 10.5 தான் ஜெயித்தீங்கிறத சொல்கிறாரு. அப்போ அந்த இடம் மிகப்பெரிய வெடிகுண்டு. அப்புறம் இவர் ஹெல்த் விஜயபாஸ்கர் அவர் விராலிமலை புதுக்கோட்டையிலேருந்து ஒரு அதிரடி தாக்குதலை பண்ணுறாரு. ஸோ இது எல்லாமே பாதிக்கும். இதெல்லாம் பாதிச்சு போக மீதி நிற்கிறது எடப்பாடிக்க ஓட்டு தான். அந்த ஓட்டுக்கு
மிதுன் பழனிசாமி ஒரு வாரிசு. எடப்பாடி ஏற்றுக்கொண்டவர் தான் இன்னைக்கு இருக்க அதிமுக இருக்காங்க, அவங்க மிதுனை ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா என்னோட பார்வை அதுதான். நம்ம வந்து மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்லக்கூடிய ஆள். அவர் 2 ஜாதி கட்சின்னு அடித்தது நாம தான். எவ்வளோலாம் இன்னும் எக்கச்சக்கம் அது நம்ம ஒரு லெவலுக்குள்ளே நம்ம இறங்கி அடித்தது. இப்போ ஏன்னா காரணம் நமக்கு ஒரு தர்ம நியாயம் நீதி இருந்தது. அவரை சசிகலா அம்மையார் தரப்புக்காக அவரை தூக்கி போட போகும்போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவரை நம்ம இது தூக்கி போடக்கூடாது, ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடெக்ட் பண்ண வச்சது நம்ம. ஸோ அந்த நீதி நியாயத்தில் நம்ம பண்ணதும் எடுபட்டது. பட் அதுக்கெல்லாம் ஒரு காலகட்டம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து நிற்கும் போது இருக்கிற ஓட்டு அவருக்கு ஓட்டுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். அதிமுகவினர் அக்செப்ட் பண்ணலாம். இன்னைக்கு இளைஞர்கள் வந்ததுக்கு அப்புறமா விஜய், உதயநிதி, அண்ணாமலை அப்படின்ற ஒரு இது வர்றப்போ மிதுன் அங்கே ஆட்டோமேட்டிக்காக 4வது இடத்துக்கு தானே போவார். ஒருவேளை வந்தா எத்தனாவது இடத்துக்கு போறாரு போகலைங்கிறலாம் பிரச்சனை இல்லை. இந்த கட்சியே 3வது இடத்துல தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஜய், செகண்ட் ஸ்டாலின், 3வது தான் எடப்பாடின்னு ஆயிட்டார். மும்முனை போட்டிங்கிற களம் வந்துட்டு அதில் சீமான், தென் பாஜக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு அன்புமணி, இவங்கெல்லாம் ஒரு பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்த தமிழக அரசியல் களம். இதில் எடப்பாடி கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து இன்னொருத்தர் இன்ஹெரிட் பண்ண முடியும்னா அது மிதுன் பழனிசாமி தான் இன்ஹெரிட் பண்ண முடியும். அதெல்லாம் பெரிய பஞ்சமா பாதம்னோ தப்புன்னோ சொல்ல முடியாது. மிதுனை வச்சு தான் அந்த கட்சி இருக்கிற ஓட்டையாவது காப்பாற்ற முடியுங்கிறதா 100க்கு 100 உண்மை. ராஜசத்தியன் போன்றவங்க இது யார் பேசியிருந்தாலும் தப்பு தான் அப்படின்னு மிதுனை கொண்டு வர தொடர்பான பற்றின செய்திக்கு அவர் ஒரு கருத்தை வெளியிடுறாரு. அப்போ ஒரு எதிர்குரல் மிதுனை கொண்டு வந்தா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? எதிர்குரல் இருக்கத்தான் செய்யும். பட் இப்போ நம்ம நல்ல ஹெல்த்தியோட நல்ல விவசாயி ரொம்ப நாள் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கணும், மனதார உளமாற கடவுள் அருளால் அவர் இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது நம்ம அந்த இடத்துக்குள்ளே நம்ம ஒரு நியாய உணர்வுள்ள ஆளாக தான் என்றைக்கு நம்ம செயல்படுவோம். பட் நாளைக்கு ஒரு சக்ஸஸ் வரும்போது அவருக்கு பிறகு இந்த கட்சி டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிதுன் பழனிசாமின்னு அந்த கட்சி நிற்குங்கிறது தான் இயல்பான உண்மை. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினால் தான் அந்த கட்சி நிற்குது. கட்சி இன்டாக்டாக அப்படியே நிற்குது. ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அந்த கட்சிக்குள்ள தீபா ஜெயக்குமார் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கட்சி நின்றுருக்கோம், 40 விழுக்காடுல நின்றுருக்கோம். இல்லை நிலைமையே வேற. இன்னைக்கும் தீபா ஜெயக்குமார் சிஎம்மாக இருந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எடப்பாடி வரும்போது அங்கே சசிகலா தினகரன் ஒரு ஸ்பிளிட்டு, 2 பேர் ஆச்சா, ஓபிஎஸ் ஒரு ஸ்பிளிட்டு, கடைசியாக எடப்பாடிக்கு எதிராக சிபி சண்முகம், விராலிமலை விஜயபாஸ்கர் ஒரு இது, இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த ப்ராசஸ்ல மிஞ்சிறது எடப்பாடியை ஏற்றுக்கிட்டவங்க தான் சொல்லும்போது அது மிதுன் பழனிசாமி பின்னாடி போறதுல இயல்பானது, இயற்கையானது. நான் இன்னைக்கு அதிமுக தினந்தோறும் உடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி ஆளுங்கட்சி ஆகுறப்போ அதுல வாரிசு அரசியல் வந்தா பவர் இருக்கப்போ எல்லாருமே ஒன்னா இருப்பாங்க. தினமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறப்போ மிதுனை இந்த நேரத்தில் கொண்டு வரது சரியா இருக்குமா? ஒருவேளை கட்சிக்குள்ள அவர் வந்தாருன்னா கட்சி அவர் கண்ட்ரோலுக்கு எப்போ போகும்? அது வந்து எடப்பாடியும் அவரும் செய்ய வேண்டிய இது. என்னை பொறுத்தவரை மிதுன் அந்த கட்சிக்கு ப்ளஸ் தான். அதில் நான் எம்ஜிஆர், ஜெயலலிதா வாரிசு அரசியலை எதிர்த்து பண்ணது அதெல்லாம் பழைய கதை, முடிஞ்சு போன கதை. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு சும்மா பிரிசனராக பாஸ்டாக இருக்கலாம். இன்னைக்கு அந்த கட்சி நிற்கணும்னா எடப்பாடி தலைமையில் நிற்கணும். எடப்பாடிக்கு பிறகு அந்த கட்சி மிதுன் பழனிசாமி தலைமையில் நிற்கும். இதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் மனப்பூர்வமாக மனசில் பட்டதை சொல்லக்கூடிய எடப்பாடியாருக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும். நினைக்கிறீங்களா நாளைக்கு இப்போ உதயநிதி, விஜய் இவங்களோட அண்ணாமலையோட டஃபிக் கொடுப்பார் நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க அவர் அக்சஸ் பார்த்திருக்கீங்க, பேசிருக்கீங்க. கமெண்ட் அது ப்ரீமெச்சூர் கமெண்ட். அந்த கட்சி நிலைச்சு நிற்கணும்னா அவரு மிதுன் தாங்கிறது என்னோட கருத்து. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் கொண்டு வருவார்னு தான் நான் கணக்கு போடுறேன். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிமுக கரைந்து தாவேக்கால சேர்ந்துட்டே இருக்கு. முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. இபிஎஸ் தடுக்க மாட்டாரு, என்னதாங்க பண்றாரு அப்படின்ற எதிர்கேள்வி வருது. இல்லை, ஒரு இதில் அவர் தடுத்துட்டார். 32 பேர் அதில் 7 பேரை கையில் எடுத்து தடுத்துட்டார். அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான். விஜய் 25 பேரை பார்த்துமே 21 பேர் வந்து எடப்பாடி கிட்ட போனது. அது இப்போ 2 பேர் மீண்டும் ரிவோல்ட் பண்ணுறாங்க. இவ்வளவு 19 பேர் போனது வந்து எடப்பாடிக்கு பெரிய சாதனை தான். அது நம்ம மறுக்க முடியாது. ஒரு முதலமைச்சரை மீறி 25 பேரை ஒரு முதலமைச்சர் பார்த்த பிறகு அதிலிருந்து 21 பேரை தன் பக்கம் எடுத்துட்டாருன்னா அது எடப்பாடிக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. இல்லை, முன்னாள் அமைச்சர்கள் போகிறதெல்லாம் அவங்களும் ஒரு கட்டமைப்பு தானே. போனால் போட்டுரும் அப்படின்னு விட்டுறாரா? ஒவ்வொரு வாரமும் ஒரு 5 பேர் முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் போகிறாங்களே. அதாவது கட்சி 3வது ஆயிடுச்சு, விஜய் நம்பர் 1 ஆயிட்டாரு. அப்போ இன்னும் அவங்க கணக்கு போடுவாங்க. எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொல்லும்போது தினகரன்ட்ட எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது உங்கள் நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன்.
3 மாதத்துக்கு பிறகும் தினகரன் இப்படி தான் சொல்லுவார், ஆட்சியை கவல் பண்ண தான் சொல்லுவார், ஆட்சி ஒன்றும் கவலாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு எய்தர் விஜய் யார் எலெக்ஷன் சொல்லும்போது இவங்கெல்லாம் இன்னும் ஒரு 4 வருஷம் 11 மாதம் நம்ம அதிகாரத்தில் இருந்துரும்னு கணக்கு போட்டு தானே போவாங்க. அப்போ நீங்கள் 4 வருஷம் 13 மாதத்துக்கு பிறகு அண்ணாமலை களத்துக்குள்ளே வருவார். அப்போ எடப்பாடிக்கு நிலைமை என்ன ஆகும்? அப்போ இவங்க ஒரு கணக்கை போட்டு எடப்பாடிக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை, அப்படியே எதிர்காலம் வந்தாலும் நம்மளை வாழ வைக்க மாட்டார். அப்படியே தப்பித்தவறி ஏதோ ஒரு ரூபத்தில் எதிர்காலம் வந்தாலும் நம்மளை வாழ வைக்க மாட்டார். அப்போ விஜய்க்கு இன்னும் 4 வருஷம் 11 மாதம் இருக்குது. எய்தர் விஜயார் எலெக்ஷன் இருக்குது, போயிடுவோம், வாழுங்கட்சி அனுபவிச்சிருவோம் தானே. வியாபார அரசியல் தானே, அந்த புள்ளிக்குள்ளே தானே அதை அவங்க போவாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். தமிழக அரசியல் பற்றிய கரண்ட் நிலவரம் என்ன ஆகுன்ற உங்களுடைய பார்வையை வெளிப்படுத்தினீங்க. SS நியூஸில் இணைந்ததற்கு நன்றி சார். நன்றி.